இந்த நாளுக்கு உங்களுடைய அபிமான நட்சத்திரங்களை எல்லாரும் நினைக்க போறாங்க. பல நாள் எல்லாம் பயிற்சி எடுத்திருக்காங்க. இது ஒரு நகைச்சுவை நாடகம் தான். அதனால யாருடைய மனசை புண்படுத்துற மாதிரி நாங்க எழுதல. உங்கள் நல்லாசியுடன் குறைகள் தீர்ப்பார் குழந்தை இயேசு. ஆண்டவரே, இந்த பங்கு மக்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாடுகிறே. இந்த பங்கை வழிநடத்த என்னை ஒரு ஆயராக தேர்ந்தெடுக்கிறேன். அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு 3 கவுன்சிலிங் பத்தாவது புதுசா பங்குக்கு ஒரு பிரதர் வேற வரேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி போக போகுதோ தயவு செய்து என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே. May I come in, Father? Hello, brother. Welcome to the church. I'm Brother Thomas Cherry. Oh, I'm Father Vincent Chalaya. Nice meeting you. நம்ம 2 பேர்ல தான் இந்த சர்ச்சை எடுக்க போறது, Father. இல்லைங்க, இந்த சர்ச் 150 வருஷம் பழமையான சர்ச். இந்த சர்ச்சுக்கு பேர் தான் நமக்கு பேர் வச்சிருக்காங்க. நம்ம பேர் இந்த சர்ச்சுக்கு வைக்கல. புரிஞ்சா? அது சரி. வேலையெல்லாம் எப்படி போகுது, Father? இது ஒரு வேலை இல்லை பிரதர், இது ஒரு இறை அழைப்பு. மக்களுக்காக நாம செய்யக்கூடிய ஒரு சேவை. அது சரி, Father. நான் வந்து செமினாரில தியரிட்டிக்கலாவே எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, அதனால பங்கு மக்களோட போய் இணைஞ்சு பிராக்டிக்கலா கத்துக்கிறதுக்காக உங்களை தேங்கி வந்திருக்கேன். செமினாரியில வந்து எப்பவுமே தியரி தான், ஆனா பங்கு தான் பிராக்டிக்கல். நம்மளை வச்சு செய்யணும். நம்மளை சந்தோஷமா வச்சிருப்பாங்க. கரெக்டா சொன்னீங்க. நல்ல நாளா தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு 3 கவுன்சிலிங் இருக்கு. அந்த பேப்பர் எடுத்து முதல்ல யார் கவுன்சிலிங் செய்யணும் பாருங்க. Father, 10 to 10:30 அடைக்கலம் செசிலியா. அடைக்கலம் தான். சரி, வரசல் அடைக்கலம். ஸ்தோத்திரம் அடைக்கலம் வாங்குவோம். யாருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்க? இயேசுக்கு தான் ஃபாதர். அப்படின்னா சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஓகே ஃபாதர், மன்னிச்சுங்க ஃபாதர். சர்வேஸ்வரனுக்கு சொல்லுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. Father. சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரமா வாங்க. அப்புறம் என்ன விஷயமா ஸ்கெட்யூல் பண்ணீங்க? அப்ப ஏன் கேட்குறீங்க? என் பொண்டாட்டி இருக்காள, அவ பேர் செசில் ராணி. ஆனா சீரியல் ராணி அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் சீரியல், வேலையே பார்க்கறது இல்லை. உங்க வேலையை நான் தான் பார்க்கிறேன். இப்ப கூட பாருங்க, சோதனை கூட சுலபமா சொல்லலாம் சொன்னானா? தான் வந்தாங்க. ஆமா, சீரியல் ராணி. செசில் ராணி தான். சீரியல் ராணி. இங்க வாங்க. அப்படி என்ன சீரியல் பார்க்குறீங்க? இன்னும் பொய்யா சொல்லிட்டு இருக்காரு Father, நம்பாதீங்க. சாயந்தரத்துல வெறும் ஒரு 1/2 மணி நேரம் 6 டிவிக்கு மாதா சேனல் தான் பார்ப்பேன். அந்த டைம்ல தான் நியூஸ் போடுவாங்க. அந்த டைம்ல சீரியல் தான் நல்லா கேளுங்க. வேற என்ன சீரியல் பார்க்குறீங்க? 7 மணிக்கு சிங்கப்பெண்ணே, 7:30க்கு கயல், ஓகே. 8 மணிக்கு எதிர்நீச்சல், 8:30க்கு பாகியலட்சுமி, 9 மணிக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல Father. Sister, the Pandian stores too. சுந்தரி அது சம சீரியல் ஆச்சு. Father, நீங்க இன்னும் மிஸ் பண்ணிட்டீங்க. 10 மணிக்கு பாரதிதாசன் பாண்டியன் இருக்கு. அந்த வெண்ணில வந்து சம மோசமானவன் ஆச்சு. உங்களெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. மத்தியான வேலை கொஞ்சம் டிவிக்கு ரெஸ்ட்னு சொல்லுங்க. ரெஸ்ட்னா சொல்லணும். ஆனா 12 மணிக்கு பூங்கொடி இருக்கு. 1 மணிக்கு மனசெல்லாம் வேற. Father, 2 மணிக்கு சிறுநீரிக்கா சரி. இது மாதிரி சீரியல் அவன் பார்த்துக்கிட்டா பிரச்சனை இல்லை ஃபாதர். சரி, சீரியல்ல முதல்ல கதைக்கலாம். அதெல்லாம் வச்சு இவனை பாரு 1000 டாலருக்கு சேலை வாங்கி கொடுத்தா, இவனை பாரு 2000 டாலருக்கு டைமண்ட் வாங்கி கொடுத்தா, அப்படி கம்பேர் பண்ணி டார்ச்சர் பண்ணா அப்படி
என்ன கம்பேர் பண்றீங்க? நீங்க கேளுங்க, நான் சொல்றேன் கதையா இருக்காது. இப்ப எதிர்நீச்சல்ல வர நந்தன் மாதிரி சப்போர்ட்டிவா இருக்கணும். அப்படின்னா உங்க வேதத்துல வர மாதாவுக்கு ஜோசப் சப்போர்ட்டிவா இருக்காரு. அதுதான் அந்த கதை. கயல்ல வர எழில் மாதிரி சரி, குடும்பத்தை உறுதியோட வழிநடத்தணும்னு பாப்பீங்க பாரு. இஸ்ரவேலை வழிநடத்திய மோயிசனை போல. இப்படிதான் பாரு. சரி. ஒரே கம்பேரிசன் தான். கம்பேரிசனாவே கேட்கலாம். ஆரோக்கியமாக உங்க வைஃப் ஏன் இப்படி சீரியல் பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பாக்குறது ஒன்றும் கரெக்ட் தான் தவறு. இனிமே வேணா திருத்திக்கிறேன். பைபிள் கேரக்டர்ஸோட வேணா ரிலேட் பண்ணிக்கிறாங்க பாரு. ஐயோ ஃபாதர், இனிமே பிடிக்க முடியாது. இது யார் நினைச்சாலும் யாரும் தடுக்க முடியாது. இது செக்ஸுவல் வேற சீரியல் வேற நிறைய போயிடலாம். இவாங்க ஆரோக்கியம். அதாவது உங்க வைஃப் ஏன் இப்படி சீரியல் பார்க்குறாங்கன்னு தெரியுமா? அவ்வளவு கூட வேணும். அதாவது நீங்க வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே கணவன் மனைவியும் ஒன்றா உட்கார்ந்து ஜெபிக்கணும். ஜெபமாலை சொல்லணும். A family that prays together Stays together. சீரியல் டயலாக் அந்த மாதிரி சிசிலி நீங்களும் மற்றவங்க வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க பண்ற கம்பேரிசன் எதுவுமே நிஜம் இல்லை. எல்லாம் கற்பனை பாத்திரங்கள் தான். அதனால நீங்களும் இதே போல சீரியலை போல மாற வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் வாழ்க்கையும் வெட்டி ஒலி சீரியலை போல சோகமாக தான் முடியும். பார்த்துக்கோங்க. ஃபாதர், நீங்கம்மா. You the big boss? Only one big boss. சரி, சந்தோஷமா போயிட்டாங்க, சமாதானமா போயிட்டாங்க. அடுத்தது யாரும் பாருங்க. அடுத்தது சாமுவேல் பக்காடி சார் பக்காடி சேமா அண்ட் சலோமி. கல்யாணமான ஆளாச்சே, என்ன சொல்ல போறானோ பேரை பார்த்தா ஸ்பானிஷ் ஃபேமிலி மாதிரி இருக்காங்க சார். வருவாங்க, நீங்க பாருங்க. சர்வீஸ் ஸ்தோத்திரம். சலோமி, எங்க உங்க ஹஸ்பண்ட் வரலையா? வயசானவரை பார்த்து கூப்பிட்டு வரலாம்ல. Sorry brother, outside cold weather, inside I need hot weather. Hi, I'm Sam, Bakkadi Sam. Nice to meet you. You are so beautiful. இங்க வாயா கொஞ்சம் முன்னாடி. எப்படி? இதுதான் அவன் ரொமான்டிக் கூட தெரியாம glad to meet you சொல்றேன். அதான் பாரு. Father, இதுதான் father எங்களுக்கு பெரிய பிரச்சனையே. இப்போ Father, இது எப்படி father தெரியாம? பிரச்சனை என்னன்னு சொன்னாதான் எனக்கே தெரியும். சொல்லுங்க. காண ஒரு கல்யாணத்துல சரி, ஏசி என்ன பண்ண? தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினாரு. மாத்தினாங்க father. நம்மளுடைய கோவடிகார் திமோத்தேயுக்கு என்ன சொன்னாரு? வயிறு கொஞ்சம் இதா இருந்துச்சுன்னா லைட்டா wine குடின்னு சொன்னாரு. ஃபாதர், அதேதான் ஃபாதர் நானும் பண்றேன். என்னன்னா நான் எப்பயுமே காணாமூர்ல இருக்கிற மாதிரியே நினைச்சு கொஞ்சமா பிடிக்கும். அப்புறம் பௌரடிகள் சொன்னதை மாற்ற முடியுமா? முடியாது. அவரு சொன்னதை நம்பி வயிறு நடக்குதுன்னு சொல்லி கொஞ்சமா பிடிக்கும் ஃபாதர். கொஞ்சமா. கொஞ்சமா எனக்கு பைப்பு போல கரைச்சி வச்சிருக்காங்க. ஃபாதர், அவங்க சொன்னதெல்லாம் நம்ம வந்து நடந்துக்கணும்னு அந்த வழி இல்ல. அததான் ஃபாதர் நானும் பண்றேன். ஆனா இவ ஒரு
சரி சொல்றேன். நீங்க சொல்றீங்கன்னு இனிமேல் எனக்கும் என் குடும்பத்துக்கும் எது கேள்வியோ அதை நான் விடுறேன், உடச்சுக்கிறேன், ட்ரை பண்றேன். ரொம்ப நன்றி ஃபாதர். நீங்களும் பிரதரும் எங்க வீட்டுக்கு வந்து எங்களை ஆசீர்வதிச்சு எங்க கூட டின்னர் சாப்பிடணும் ஃபாதர். எங்களுக்கு அந்த சிக்கன் பிரியாணி மட்டன் சுக்கா அதையே செஞ்சுருந்தா பிரதர். சந்தோஷமா போங்க, சமாதானமா வாழ்க்கை. நன்றி ஃபாதர். அடுத்து யாரும் பாருங்க. அடுத்தது நம்ம ராயப்பா ராயப்பாவும் அந்த பேர் அந்த கிறிஸ்மஸ் கேக் அப்படியே அந்த ஃப்ரூட்ஸ் எதுவும் ஸ்நாக்ஸ் வாங்க ராயப்பா. காலையில இடியப்பம் கொடுப்பா சாப்பிட்டீங்களா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுதான் என்னோட பவர், அதுதான் என் வீக்னஸ் கூட. அதனால எப்பவுமே நம்ம சிக்கன் போடுறோங்க, நான் சொல்றதான் வருவேன். அதை பத்தி இப்ப கேட்காதீங்க. அதனால சீக்கிரமா வந்து வீட்டுல உள்ள பிரச்சனை சொல்றதுதான் சீக்கிரமே வந்தானே. அதை இந்த பிரச்சனை பெருசா தான் போயிட்டு இருக்கு. என்னன்னா காலையில சாப்பிடும்போது மத்தியானம் என்னடா சாப்பிடுறது அப்படின்னு மத்தியானம் சாப்பிடும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிடலாம், நைட்டு டின்னர் என்ன சாப்பிடலாம், அது மாதிரியான ஒரு யோசனை வந்துட்டே இருப்பாங்க. அது நல்ல கொஸ்டின். இது சாப்பிடும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிடுறதுக்கு பின்னாடி சாப்பிட்றோம். நானே நல்ல மேம்பட்ட நாடுகளுக்காக ஜீவனையே குடிக்கிறான். சிக்குடின்னு அந்த வசனத்தை கேட்கும்போது மேம்பண்ண மறந்துடுறேன். ஆடு அதோட பிரியாணி அதுதான் எனக்கு ஞாபகம். அப்புறம் இன்னொரு வசனம் சொல்றேன் பாரு. உன் தகப்பனா இருக்கிற ஒருவனுக்கு தன் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானோ, வேலை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ அப்படிங்கிற வசனம் கேட்கும்போது பிஸ்டரியாலேயோ ஆம்லெட் முட்டை அவுச்சதான் ஞாபகம் வருது. அது சரிதான். சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் ஃபாதர். என்ன விஷயமா கவுன்சிலிங் பண்ணிக்கிறோம்? இது சிக்கன் குழம்பு சுடு பண்ணிட்டு இருந்தியா? ஆட்டம் இல்லையா? ஃபாதர், இதுதான் பிரச்சனையே ஃபாதர். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு ஞாபகமாவே இருக்காரு. என்னைய பார்த்து எப்படி இருக்கு ஒரு வார்த்தை கூட கேட்கறது இல்ல. அப்புறம் சொல்லுங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா தானே இருக்க? ஃபாதர், இப்படிதான் நேத்து வீட்ல குக்கர் விசில் ஒர்க் ஆகாம குக்கர் பறக்க தெரிங்க. குக்கர் பறந்து தெரிங்க. நான் ஓடி வந்தா மட்டன் குழம்பு என்னாச்சுன்னு கேக்குறாரு ஃபாதர். ஆமா, மட்டன் குழம்பு என்னாச்சு சிஸ்டர்? ஃபாதர், அந்த கதையை கேட்டா நீங்களே டென்ஷன் ஆகுது. இப்பவே டென்ஷன் சொல்லுங்க. சண்டே மாசம் முடியறதுக்கு முன்னாடி கிளம்பி போய் குவாலிட்டிகளால கியூல நின்று நல்ல நல்லிரும்பு நல்ல டேஸ்டா இருந்தா பாரு. அதை வாங்கிட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளி எல்லாம் போட்டு சூப்பு வச்சா கெடுத்து வச்சுட்டா பாரு. எடுத்து வச்சுட்டா. அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் அது என்ன பண்ணணும், சோகம் ஆயிடுச்சு மனசு. அப்படி போயிட்டு வெளியில போயிட்டு அன்லிமிட்டட் நான்வெஜ் தாலி சாப்பிட்டாங்க நல்லா. அப்புறம் வயிற்று வாங்கிட்டு வந்தீங்களா? கிளம்ப கூட்டிட்டு போனா யாரையும் கிளீன் பண்றதா வீட்டை
அதை சின்னதுல யாரும் கேட்க முடியல. அதனால பிரியாணி வந்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன் ஃபாதர். ப்ளீஸ் வாங்கிட்டு வந்தார். ஃபாதர், சாப்பாடு விஷயத்துல தான் இவர் அன்பையே காட்டுவார் ஃபாதர். இப்படிதான் டாலஸ்க்கு ஊரு சுத்தி பார்க்க போலான்னு கூட்டிட்டு போய் சிம்பிளி சவுத்ல பிரேக்ஃபாஸ்ட், ஜப்பர் பாய் பிரியாணில லஞ்ச், குப்பனால டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தா தோசை போட்டு கொடுன்னு கேட்கிறாரு ஃபாதர். வீட்டு சாப்பாடு மாதிரி வருமானு கேட்டுருக்காரு. கரெக்டா சொன்னீங்க பிரதர். ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்க்கு போறதுக்கு முன்னாடியும் இந்த சாப்பாடை சாப்பிடலாம், அந்த சாப்பாடை சாப்பிடலாம்னு சாப்பாடு லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காரு. இவருக்கு சாப்பாடு பேய் பிடிச்சிருக்கு ஃபாதர். அதை கொஞ்சம் ஓட்டுங்க ஃபாதர். அந்த சாப்பாட்டு பேர் மட்டும் ஒட்டிடாதீங்க. உங்களுக்கு பேயும் பிடிக்கல, சாப்பாடு விசாசம் பிடிக்கல. வேதத்துல என்ன சொல்லுது? மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்றி இறைவனுடைய வார்த்தையினாலும் ஜீவிக்கிறான்னு சொல்லுது. அதனால சாப்பாட்டுக்கு ஆர்வத்தை கொஞ்சம் கவனிக்கணும். இறை வார்த்தைகளை வந்து நிறைய கேட்கும். அதே போல பழமொழி ஆர்வத்தை தேனாக இருந்தாலும் அளவாய் சாப்பிட்டு போடுறது இல்லையா? அதனால அளவா சாப்பிட்டு ஃபேமிலி கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு பெரிய ஒரு பலனாக ஓகே. நான் கட்டாயம் பார்த்துக்கிறேன். சரி. அந்த ரூம்ல கேக் எடுத்து வச்சுக்கலாம் ஃபாதர். ஒரு வாசம் கிறிஸ்மஸ் கேக் வாசம். எல்லாரும் போய் ஒரு பீஸ் சாப்பிடுவோம். ஃபாதர் எனக்கு 3 பீஸ். இப்பதானே குறைக்க சொன்னாரு. பார்த்துக்கலாம் 2 பீஸ் போதும். சரி, போய் சந்தோஷமா போயிட்டு வா. ஓகே. எங்களுக்கு போடுங்க உங்க ஓட்டை. போட்டா உங்க பாக்கெட்ல ஓட்டைன்னு சொல்லி நான் தான் கடவுள் வாங்க என் தீவுக்குன்னு சொல்லி எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. கண்டிப்பா அரசியலுக்கு வந்துருவேன்னு சொல்லி எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. 10 போற நிப்பாட்டிட்டேன். எனக்கு கொடுங்க நோபல் பரிசுன்னு சொல்லி எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. என்ன அடைக்கலம் ஆரோக்கியம் இன்னைக்கு சவுண்ட் ரொம்ப பலமா இருக்கு. வீர முழக்கமும் என்ன உங்க நண்பர் அப்படிங்கிற இந்த 2 பேரை பார்க்கும்போது எனக்கு பைபிளோட பால் திமோத்தி அவங்க ஞாபகம் வருது. அத நாடு ரொம்ப கெட்டிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் சண்டை, பிரச்சனை, சாதாரண மக்களை ஏமாத்துறாங்க. பாரு எனக்கு எப்பயுமே ஓட்ட போட்டுற சின்னதா தான் பாரு. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். சரி, அந்த வீர முழக்கத்தை சொன்னீங்களே அரசியலோட ஓட்டை பத்தி அது என்ன கொஞ்சம் சொல்லுங்க. எங்களுக்கு போடுங்க ஓட்டை. போட்டா உங்க பாக்கெட்ல ஓட்டைன்னு சொல்லி இதுக்கு வேதத்துல அருமையான ஒரு பதில். ஏழைகளின் வழக்கில் தோற்றப்பட்டவர்களுக்கு ஐயோ பேருன்னு சொல்லி, அதனால அவங்களுக்கெல்லாம் வந்து ஐயோ பேரு. அந்த அரசியலை பத்தி ஏதோ ஒன்று சொன்னீங்க, அது வந்துடுவேன், நான் அரசியலுக்கு கண்டிப்பா வந்துடுவேன். அந்த மாதிரி சொல்றீங்க. இதுக்கு அரசியலாக பார்த்தீங்கன்னா உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், மிக மிஞ்சி வந்தால் தீமையே கொடு. அதனால அவங்க வராங்க. சரிங்களா? என்ன கேட்டாலும் டக்குன்னு பதில் சொல்றீங்க. நான் உங்களோட கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? என்ன கேள்வி கேட்கணும்? ஆமாப்பா. ஃபாதர் நீங்க அதுக்கு சுருக்கமா பதில் சொல்லணும். எப்பயும் மாதிரி இதான் சான்ஸ் பண்ணுறதுன்னு அனுப்புறாங்க. சுருக்கமான எவ்வளவு சுருக்கமா?
இவ்வளவு சொல்லுங்க கேட்கட்டும் நீங்க சொல்லுங்க ஃபாதர் எங்ககிட்ட பரிசுத்த ஆவி இருக்காரா? பரிசுத்த ஆவியானவர் இந்த கேள்வியை கேட்க வந்ததே அவர் தானே உங்களிலிருந்து. ஃபாதர் நீங்க ஆசீர்வதிக்கிறதுனால தான் ஃபுட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கா ஃபாதர்? ஃபுட்டு டேஸ்டாக யார் சமைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான். நான் ஆசீர்வதிச்சா ஃபுட்டு டேஸ்டாக. உனக்கு நல்ல ஃபுட்டு எப்படி வேணும்னா ராயப்ப இருக்காங்க பர்கரோட அவங்க கேட்டீங்கன்னா எல்லாமே சொல்லுவோம். ஃபாதர் கானாவூர்ல ஜீசஸ் எத்தனை ஜாடிகளை உருவாக்குறாரு? எத்தனை ஒய் ஜாடிகளை உருவாக்குறாரு? எனக்கு தெரிஞ்ச 6 ஜாதிகள் நினைக்கிறேன். ஆனா கரெக்டா தெரியணும்னா பக்காடி சார் தான் அவங்க கேட்டீங்கன்னா சொல்றாரு சார். ஃபாதர் நீங்க கடவுளை பார்த்துருக்கீங்களா? கடவுளை பார்த்துக்கிறீங்களா? இது ஒரு மிக கடினமான ஒரு கேள்வி. ஆனா வேதத்துல சிம்பிளா ஒரு பதில் சொல்லிருக்கு. ஆண்டவர் மனுஷனை தன்னுடைய சாயலாகவும் பாவனையாக படைத்திருக்கிறார். டெய்லி கடவுளை பார்த்துட்டார். சொல்லு வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஃபாதர் ஃபியூச்சர்ல கன்ஃபியூஷனுக்கு டைம் வருமா? ஃபாதர் ஜீசஸ் வந்து 12 வயசுல இருந்து 30 வயசு வரை என்ன பண்ணாரு ஃபாதர்? இந்த மாதிரி ஃபாதர் கிட்ட கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணாம எப்படியா இருக்க? உங்களுக்கு பிடிச்ச ஆப் என்ன ஃபாதர்? எனக்கு பிடிச்ச ஆப்பா சர்ச்சில் நான் மாஸ் போது நல்லா தூக்குறாங்க இல்லையா, அவங்களை எழுப்புற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இதுதான். ஃபாதர் நீங்க தூக்கன்னு சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. நீங்க சர்ச்சில் பிரசன்ன ஆரம்பிக்கும் போது எனக்கு அப்படியே நல்லா தூக்கம் வந்துடும். எங்க அம்மா மடியில படுத்துட்டு அவங்க பார்த்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் தூங்க வைக்க நீங்க 1000 அம்மாவுக்கு சமம் பாரு. நல்லா தூங்க வச்சு எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. சாரி ஃபாதர், வணக்கம் ஃபாதர். அவர் உங்கள் குறைகள் எல்லாம் தீர்த்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். வெரி குட். இந்த நாடகம் உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கான முயற்சி எடுத்த இவங்க ஆக்டர்ஸ் அவங்களுடைய பயிற்சி தான் எல்லாருமே நிறைய ஆன்லைன்ல ப்ராக்டிஸ் பண்ணோம். உங்களை எல்லாருமே ஒளிவுகளுக்காக எங்களுடைய முயற்சியை ஒரு ஆர்வமாக ஒரு கைவிட்டாங்க. One man show. அப்படின்னா இல்லைங்களா? This is the one man. அவருக்காக அதனால all the credits அதெல்லாம் வந்து we will participate but is our director. Edwin Drama சார்லி ஜோசப் இவங்க 2 பேரும் வந்து உண்மையிலேயே இந்த எவெண்ட்ல வந்து எப்படியாவது நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணாங்க. தேங்க்யூ சார்லி அண்ட் ஜோசப். என்னுடைய பூ பற்றி சொல்றதுக்கு நான் ஒரு 4 வாரத்துக்கு இன்னைக்கு நடந்த ப்ரோக்ராம் பற்றி சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். மழைகளின் கிறிஸ்துமஸ் காலங்கள் வந்து மழையோட வானங்களை பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. யூத் கரோஸ் அது வந்து நன்றாய் வளர அருமையா பண்ணியிருந்தாங்க. அதுவும் கண்ணி என்ட்ரன்ஸ் செல்வமே அப்படின்னு ஒரு தமிழ் பாட்டு பாடுற குழந்தை ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. அது முடிஞ்ச உடனேயே மாசுக்கு ரெடி ஆகும்போது நான் எப்படி பார்த்தேன்னா ஏதோ ஒரு சாட்டர்டே நைட் லைஃப்னுடைய அந்த ஸ்கெட்ச் நடக்கிற மாதிரி எல்லாரும் எத்தனை பேர் ஒர்க் பண்ணாங்க. இது வந்து உண்மையிலேயே ஒவ்வொருத்தருடைய அந்த ஒரு வேலை, அந்த வேகம், அது உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. அதுக்கு
அதுக்கப்புறம் வந்து தமிழ் பயர் என்ன சொல்றது, தமிழ் பயர் அருமையா பண்ணாங்க. அதுலயும் ஆறாவது பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. அப்புறம் பரதநாட்டியம் வந்து பிரம்மாண்டமான ஆரம்பம், அருமையா இருந்தது. அப்புறம் அடல் ஸ்கொயர் நிறைவா இருந்தது, அருமை இனிமை ரொம்ப நல்லா இருந்தது. Once again I thank everyone.